நான் கேட்டது நந்தினி எங்கே என்று. அஜித்தின் கர்ச்சனைக்கு அந்த ஹால் முழுவதும் நிலவிய அமைதி சுக்குநூறானது. அவன் ஹரிசங்கரை நோக்கி திரும்பினான். அவன் முகத்தில் கோபமும் அவமானமும் அப்பட்டமாக தெரிந்தன. முன்னே நின்றிருந்த ஹரிசங்கர் ஒரு கணம் பதறி போனார். அவர் முகத்தில் வெட்கமும் கையெறு நிலையும் அப்பட்டமாக தெரிந்தன. பூமி பிளந்து தான் அதற்குள் புதைந்து விட மாட்டோமா என்று அவர் ஏங்கினார். இன்று அவர் மகள் அவரை எதற்கும் லாயக்கற்றவராக ஆக்கிவிட்டாள். அஜித், மகனே, அவள் எங்கே போனாள் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் எங்களிடம் எதுவும் சொல்லாமல். ஹரிசங்கரின் குரல் நடுங்கியது. அவர் வார்த்தைகள் உதடுகளிலேயே தவித்தன. சாவித்திரி தன் துப்பட்டாவின் ஓரத்தை விடாமல் கசக்கி கொண்டிருந்தார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஆனால் அவருக்கும் எதுவும் பேசும் துணிச்சல் வரவில்லை. எதுவும் சொல்லாமல் தன் திருமண நாளன்றே வீட்டிலிருந்து ஓடிவிட்டாளா? இதெல்லாம் உங்கள் கண்ணெதிரே நடந்தும் உங்களுக்கு எதுவும் தெரியவில்லையா? அஜித்தின் பேச்சில் கிண்டலும் கோபமும் கலந்திருந்தது. அவன் ஏதோ சொல்ல ஒரு அடி முன்னே வந்தான். ஆனால் அவன் அம்மா சுனிதா தடுத்து நிறுத்தினார். மகனே, இது கோபப்படுவதற்கான நேரம் அல்ல. முதலில் அவள் எங்கே போனாள் என்று நாம் பார்க்க வேண்டும். சுனிதாவின் குரலில் பதற்றமும் ஏமாற்றமும் ஒரு சேர தெரிந்தன. தன் மருமகளால் ஏற்பட்ட அவமானத்தையும் குடும்பத்தின் பெயருக்கு வரப்போகும் களங்கத்தையும் நினைத்து அவர் உள்ளுக்குள் அஞ்சி கொண்டிருந்தார். இருப்பினும் தன் மகனுக்காக தன்னை தைரியசாலியாக காட்டிக்கொண்டார். அம்மா, இங்கே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா? இவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் என்னவென்றால் இது கோபப்படும் நேரமல்ல என்கிறீர்கள். அஜித்தின் குரல் இன்னும் உயர்ந்தது. கோபத்தில் அவன் கைகளை இறுக மூடிக்கொண்டான். அவன் நெற்றி நரம்புகள் புடைத்தன. இந்த உலகையே தீயிட்டு கொளுத்து விடும் வேகத்தில் அவன் இருந்தான். அவன் மணப்பெண் திருமணத்திற்கு முன்பே அவன் முகத்தில் கரியை பூசிவிட்டு ஓடிவிட்டாள். ஹாலில் இருந்த அனைவரின் பார்வையும் அவன் மீதே நிலைத்திருந்தது. காலம் அங்கே உறைந்து விட்டது போல தோன்றியது. போதும் அஜித், இத்தனை பேருக்கு முன்னால் வேடிக்கை காட்டாதே. அஜித்தின் அப்பா ராஜேஷ், இதுவரை அமைதியாக ஒரு மூலையில் நின்றவர், இப்போது முன்னே வந்தார். அவர் குரலில் கண்டிப்பு இருந்தது. ஆனால் முகத்தில் மறைந்திருந்த பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. தன் மகன் உள்ளுக்குள் மோசமாக உடைந்து போயிருக்கிறான் என்பதை அவர் அறிவார். அவன் இதயம் காயப்பட்டிருந்தது. இருப்பினும் குடும்பத்தின் கௌரவத்தை காப்பதும் முக்கியம் அல்லவா? அப்போது சாவித்திரி முன்னே வந்தார். அவர் கண்களில் கண்ணீர் ஓயாமல் வழிந்தது. அவர் அழுது கொண்டே அஜித்தின் கையை பிடித்தார். உடைந்து கொண்டிருக்கும் அந்த தருணத்தை தடுத்து நிறுத்த விரும்புவது போல் அவர் அஜித்தின் கையை பற்றி கொண்டார். கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன் மகனே, நந்தினி இப்படி ஏதேனும் செய்வாள் என்று எங்களுக்கு தெரியாது. அவள் சிறு வயதிலிருந்தே பிடிவாதமானவள்தான். ஆனால் இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பாள் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. அவர் குரல் நடுங்கியது. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவரது வலி வெளிப்பட்டது. அவர் கண்களில் அவமானம், வருத்தம் மற்றும் கையெறு நிலை ஆகியவை ஒன்றாக தெரிந்தன. அஜித் அவர்களை வெறுப்பும் கோபமும் நிறைந்த பார்வையால் பார்த்தான். பிடிவாதமானவளா? உங்களது அந்த பிடிவாதக்காரி இன்று என்னையும் என் மொத்த குடும்பத்தின் கௌரவத்தையும் மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டாள். உங்களுக்கு இதை பற்றி சிறிதளவாவது உணர்வு இருக்கிறதா? அவளை விடமாட்டேன். அவளை கொன்றே தீருவேன். அவன் கோபத்தில் கர்ச்சித்தான். அவன் உள்ளுக்குள் இருந்த எரிமலை வெடித்தது போல் அவன் குரல் நடுங்கியது. அம்மா மீண்டும் அவனை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் இந்த முறை அஜித் யாருடைய பேச்சையும் கேட்கும் நிலையில் இல்லை. அஜித், நீ இப்படி எதுவும் செய்யக்கூடாது. நாம் இணைந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அவமானம் நமக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் தான் என்று அம்மா வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அஜித் அவர் கையை உதறிவிட்டு வேகமான நடையுடன் வாசலை நோக்கி சென்றான். அவன் சென்றதும் ஹால் முழுவதும் அமைதி நிலவியது. ஒவ்வொரு முகமும் உறைந்து போயிருந்தது. ஹரிசங்கர் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றார். சாவித்திரி அழுது கொண்டே அங்கேயே அமர்ந்து விட்டார். அனன்யா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். தன் பெற்றோர் இப்படி உடைந்து சிதறுவதையும் அவமானப்படுவதையும் கண்டு அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. நந்தினி தன் கனவுகளின் பின்னால் ஓடி இவர்களின் கௌரவத்தை மிதித்து விட்டாள். இப்போது அந்த ஒரு முடிவின் விளைவு அனைவரது வாழ்க்கையிலும் மிக பெரிய சுமையாக மாறப்போகிறது. நேரம் அப்படியே நின்றுவிட்டது போல் தோன்றியது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? திருமணம் நின்று போன பிறகு இப்போது என்னிடம் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? அஜித்தின் குரல் அந்த வரவேற்பறை முழுவதும் எதிரொலித்தது. கோபத்தால் அவன் முகம் சிவந்து கண்கள் நெருப்பை கக்கின. அவன் ஹரிசங்கருக்கு முன்னால் நின்றான். அவர் தலைகுனிந்து அமைதியாக அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்.
அருகில் அமர்ந்திருந்த சாவித்திரியின் கண்கள் மீண்டும் மீண்டும் கண்ணீரால் நிறைந்தன. அவனது அம்மாவும் அப்பாவும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கிள், உங்கள் மகள் ஓடிவிட்டாள். இப்போது நான் அமைதியாக இங்கே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? என் கௌரவம் மிதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களிடம் பதிலே இல்லை. அஜித்தின் பேச்சில் வலியும் கோபமும் ஒரு சேர வெளிப்பட்டது. மகனே, உனது வலியும் அவமானமும் எங்களுக்கு புரிகிறது. நந்தினி செய்தது மன்னிப்பிற்கு உரியது அல்ல. ஆனால் என்று சாவித்திரி அவர் பேச்சை இடைமறித்து அவசரமாக சொன்னார். நீ எங்களது இளைய மகள் அனன்யாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதை கேட்டு அஜித் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் அவர்களை திகைப்புடன் பார்த்தான். அவர் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல அஜித் நின்றான். பிறகு அவன் கண்களில் கோபத்தின் ஒரு புதிய அலை வீசியது. என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? ஒரு மகள் ஓடிப்போன பிறகு இன்னொரு மகளை பலிகடாவாக்க நினைக்கிறீர்களா? அவன் கோபத்தில் கொதித்து பேசினான். மகனே, இது பலி அல்ல. அனன்யா எங்கள் மகள். அவள் எப்போதும் எங்கள் கௌரவத்தின் மீது அக்கறை கொண்டவள். அவள் இந்த உறவை சரியாக கையாளுவாள் என்றும் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வருவாள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அஜித் அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் தொலைந்து போனான். அவன் கண்களுக்கு முன்னால் 18 வயதான அந்த அப்பாவி அனன்யாவின் முகம் வந்து போனது. இது எப்படி சாத்தியம்? ஒரு சிறு பெண்ணை அவன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதை நினைக்கும் போதே அவன் மூளை மரத்து போனது. அவன் 32 வயதான கட்டுமஸ்தான உடல் கொண்ட முதிர்ச்சியான மனிதன். அனன்யாவோ 18 வயதான தொட்டால் சினிங்கி போன்ற மென்மையான மொட்டு. அவன் ஏதோ சொல்ல இதழ்களை திறந்தான். அதே தருணத்தில் அனன்யா வரவேற்பறை வாசலில் வந்து நின்றாள். அவள் எலுமிச்சை நிற புடவையில் இருந்தாள். அவள் முகத்தில் பயமும் பதற்றமும் அப்பட்டமாக தெரிந்தன. தேன் நிற கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவள் தன் அம்மாவின் பேச்சை எல்லாம் கேட்டுவிட்டாள். இப்போது துணிச்சலுடன் அஜித் மற்றும் அவன் பெற்றோருக்கு முன்னால் வந்து நின்றாள். இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன். அவள் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. அஜித் தன் காதுகளையே நம்ப முடியாதவன் போல் அவளை திகைப்புடன் பார்த்தான். இந்த முடிவு உனக்கு எவ்வளவு பெரியது என்று உனக்கு தெரியுமா? எந்த சூழ்நிலையில் நீ இந்த முடிவை எடுக்கிறாய் என்று உனக்கு ஏதேனும் புரிதல் இருக்கிறதா? அனன்யா மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு தெரியும். ஆனால் இது என் பெற்றோரின் கௌரவம் சார்ந்த விஷயம். நான் இந்த திருமணத்தை என் மகிழ்ச்சிக்காக செய்யவில்லை, அவர்களின் மகிழ்ச்சிக்காக செய்கிறேன். அவள் இதை சொன்னதும் அங்கிருந்தவர்களின் உதடுகள் மௌனத்தால் தைக்கப்பட்டன. சுனிதாவும் ராஜேஷும் அவள் அருகே வந்து அவள் தோளில் கை வைத்து அவளுக்கு ஆறுதல் கூறினர். அஜித்தின் கண்களில் ஒரு விதமான வேண்டுதல் இருந்தது. மகனே, சம்மதித்து விடு. இது 2 குடும்பங்களின் கௌரவம் சார்ந்த விஷயம் என்று சொல்வது போல் இருந்தது. அஜித் தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். இப்படி ஒரு சூழ்நிலையை அவன் கற்பனை கூட செய்ததில்லை. திருமண இரவு. வீட்டின் சூழல் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கியிருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் எண்ணங்களில் மூழ்கியிருந்தனர். ஹரிசங்கர் தலை குனிந்து நின்றார். சாவித்திரியின் இதயம் தன் மகளின் இந்த தியாகத்தை நினைத்து கனத்தது. அனன்யாவின் முகத்தில் பொதுவாக மணப்பெண்களின் முகத்தில் இருக்கும் அந்த நிம்மதி இல்லை. அஜித் அப்போது தன் திருமண உடையில் அறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தான். இந்த திருமணம் அவனுக்கும் ஒரு சோதனை என்பது அவனுக்கு தெரியும். தன் முதல் விருப்பமாக இல்லாத ஒரு பெண்ணுடன், அதுவும் உணர்வுகளை விட கட்டாயத்தினால் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நடுவில் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது எளிதல்ல. பண்டிதர் திருமண சடங்கிற்காக இருவரையும் அமர வைத்தார். அஜித் அனன்யாவின் நெற்றியில் குங்குமம் வைக்கும்போது அவன் கைகள் நடுங்கின. அதில் மகிழ்ச்சியோ உற்சாகமோ இல்லை. அனன்யா நடுங்கியபடி தன் பெற்றோரை பார்த்தாள். அவள் இந்த பாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் அவர்கள் கண்களில் தெரிந்தது. பிறகு அவள் அமைதியாக விடைபெற்று அஜித்தின் வீட்டிற்கு வந்தாள். 3 மணி நேர தொடர் பயணத்திற்கு பிறகு அவள் அச்சத்துடன் கட்டிலில் அமர்ந்திருந்தாள். சுனிதா அவளை இப்போதுதான் அஜித்தின் அறையில் விட்டு சென்றிருந்தார். அவளை படுக்கையில் அமர வைத்த பிறகு அவர் மிகுந்த அன்புடன் அவளுக்கு புரிய வைத்தார். மகளே, உன் மனதில் இருந்து எல்லா பயத்தையும் நீக்கிவிடு. என் அஜித் பார்ப்பதற்கு எவ்வளவு கடுமையாக தெரிந்தாலும் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. இந்த உறவில் அவன் தன்னை மாற்றிக்கொள்ள சிறிது காலம் பிடிக்கும். ஆனால் அவன் உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பான் என்று நம்புகிறேன். அனன்யாவும் சரி அத்தை என்று கூறி தலையசைத்தாள். அவள் கண்கள் கலங்க தயாராக இருந்தன. ஆனால் அவள் தன்னை தைரியமாக தேற்றிக் கொண்டாள்.
மாமியார் சென்ற சிறிது நேரத்திலேயே கதவு திறந்தது. அஜித் உள்ளே வந்தான். இருவருக்கும் இடையில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அறை விளக்குகளாலும் நறுமணத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சூழல் குளிர்ச்சியாகவும் கனமாகவும் இருந்தது. அனன்யா தன் பார்வையை தரையில் பதித்திருந்தாள். அஜித் உடைகளை மாற்றிக்கொண்டு ஜன்னல் அருகில் நின்று நகரத்தின் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் உன் விருப்பப்படி செய்தாயா அல்லது உன் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காகவா என்று ஒரு விசித்திரமான கேள்வியுடன் அவன் பேச்சை தொடங்கினான். அனன்யா நிமிர்ந்து பார்த்தாள். அவள் குரல் சோர்வாக இருந்தாலும் தெளிவாக இருந்தது. என் பெற்றோரின் கௌரவம் எனக்கு எல்லாமே. அவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் மரியாதைக்காகவும் தான் நான் இந்த திருமணத்தை செய்து கொண்டேன். இதை தொடர்ந்து நடத்த நான் முழு முயற்சி செய்வேன். அஜித் திரும்பி அவளை பார்த்தான். அவன் கண்களில் தீவிரம் அப்பட்டமாக தெரிந்தது. உன்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன் என்றோ, இந்த திருமணம் உன் கனவு இல்லறத்தை போல இருக்கும் என்றோ என்னால் வாக்குறுதி அளிக்க முடியாது. ஆனால் உனக்கு நான் உரிய மரியாதையை அளிப்பேன் என்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவன் சொன்னதை கேட்டு அனன்யா மெதுவாக தலையசைத்தாள். அதுவே போதும் என்று அவள் திருப்தி அடைந்தாள். அவளுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. அவள் அக்கா செய்துவிட்டு சென்ற காரியத்திற்கு பிறகு அவளுக்கு மரியாதை கிடைப்பதே ஒரு அதிசயமாக தோன்றியது. ஆனால் இப்போதைக்கு என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அஜித் அவளை எந்த தவறான நம்பிக்கையிலும் வைத்திருக்க விரும்பவில்லை. அவன் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவள் உடனே கட்டிலில் இருந்து இறங்கி உடை மாற்றும் அறைக்கு சென்றாள். ஒரு சாதாரண சுடிதார் அணிந்து வெளியே வந்தாள். நகைகள் மற்றும் மேக்கப்பில் இருந்தும் தன்னை விடுவித்து கொண்டாள். இந்த நேரத்தில் அவளது பொலிவான நிறம் அவளை மிகவும் அழகாக காட்டியது. மணப்பெண் கோலத்தை விட இந்த சாதாரண தோற்றத்தில் அவள் இன்னும் அழகாக தெரிந்தாள். நந்தினியும் மிகவும் அழகானவள்தான். சொல்லப்போனால் அவள் நிறம் அனன்யாவை விட இன்னும் பொலிவானது. ஆனால் அனன்யாவின் பொலிவிலும் அழகிலும் இருந்த அந்த ஈர்ப்பும் பிரகாசமும் நந்தினியிடம் இல்லை. அந்த ஈர்ப்பு தான் அஜித்தின் கவனத்தை அவள் பக்கம் இழுத்து கொண்டிருந்தது. அவளது வசீகர தோற்றத்திலிருந்து அஜித் சட்டென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனது பார்வையை உணர்ந்த அனன்யா அவசரமாக கட்டிலின் ஓரத்தில் சென்று படுத்து கொண்டாள். மறுபுறம் அஜித் இரண்டு சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு வித்தியாசமானவர்கள் என்று சிந்தனையில் ஆழ்ந்தான். ஒருத்தி அனைவரது கௌரவத்தையும் மண்ணோடு மண்ணாக்கினாள். மற்றொருத்தியோ அதை காப்பாற்றினாள். இரவின் அமைதியும் நிசப்தமும் இருவருக்கும் இடையே ஒரு விசித்திரமான இடைவெளியை உண்டாக்கி கொண்டிருந்தது. அவள் படுக்கையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முகம் சோர்வாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தது. யாரோ அவளது கனவுகளை மிதித்து விட்டது போலவும், அவள் தன் இதயத்து ஆசைகளின் கனமான பாரத்தை சுமந்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது. அஜித் அறையில் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்தான். அவனது பார்வை உறங்கிக் கொண்டிருந்த அனன்யாவின் முகத்திலேயே நிலைத்திருந்தது. அவன் ஒரு முதிர்ச்சியடைந்த மனிதன். தனக்காக ஒரு அறிவுள்ள பக்குவமான வாழ்க்கை துணையையே அவன் விரும்பியிருந்தான். ஆனால் அனன்யா வெறும் 18 வயது சிறுமி. இந்த திருமணத்தையும் இந்த உறவின் ஆழத்தையும் அவனது இதயத்தால் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணையே அவன் எப்போதும் மணக்க விரும்பினான். ஆனால் தன்னை விட 15 வயது இளையவளான அனன்யா அவனுக்கு இன்னும் அறியாமையும் சிறுபிள்ளைத்தனமும் கொண்டவளாகவே தெரிந்தாள். இந்த திருமணம் எவ்வளவு காலம் நீடிக்கும்? இந்த பெண்ணுடன் என்னால் என் முழு வாழ்க்கையையும் கழிக்க முடியுமா என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக நடந்து சென்று தனது ராக்கிங் சேரில் அமர்ந்தான். நாற்காலியில் அமர்ந்து கால்களை நீட்டி அதை மெதுவாக ஆட்டத் தொடங்கினான். அவன் கையில் சிகரெட் இருந்தது. அவன் ஒரு முறை இழுத்துவிட்டு பெருமூச்சு விடுவான். தன் கவலைகள் அனைத்தையும் புகையாக ஊதி தள்ள விரும்புவது போல் இருந்தது. அவன் கண்களில் சோகமும் குழப்பமும் அப்பட்டமாக தெரிந்தன. நான் என்ன செய்துவிட்டேன்? நான் இந்த திருமணத்தை செய்திருக்கக்கூடாது என்று அவன் தனக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டான். தன் வாழ்க்கை ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். இந்த புதிய உறவில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேட அவன் விரும்பினான். ஆனால் இந்த திருமணம் அவனது எதிர்பார்ப்புகளுக்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவன் அனன்யாவை புரிந்து கொள்ள முயன்றான். ஆனால் அவளது அப்பாவித்தனம், சிறுவயது மற்றும் அதீத சார்ந்து இருத்தல் ஆகியவை அவனை இன்னும் குழப்பின. சிகரெட்டின் கடைசி இழுப்புக்கு பிறகு அவன் எழ முயன்ற போது
அவனது பார்வை மீண்டும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அனனியாவின் மீது நிலைத்தது. அவன் மெதுவாக அவள் அருகே சென்று நின்றான். அவள் முகத்தில் தெரிந்த அந்த சிறுபிள்ளைத்தனத்தையும் அப்பாவிதனத்தையும் கண்டு ஒரு கணம் அவன் தன் விதியை நொந்து கொண்டான். வாழ்க்கையில் நான் இதையா விரும்பினேன்? அவன் இதயத்தில் புயல் வீசி கொண்டிருந்தது. ஆனால் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. இந்த உறவை தொடர்வதும் இந்த பெண்ணுடன் வாழ்வதும் தனக்கொரு அக்னி பரீட்சை என்பதை அவன் அறிவான். அவன் தன் கசப்பான எண்ணங்களை உதறிவிட்டு கட்டிலின் மறுபுறம் சென்று படுத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. முதலிரவை பற்றியும் திருமணத்தை பற்றியும் அவன் பல கனவுகளை கண்டிருந்தான். அது இயல்பான ஒன்றுதான். ஆனால் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்போது அவன் அருகில் படுத்திருக்கும் இந்த பெண்ணுடன் விரும்பினாலும் உறவு கொள்வதை பற்றி அவனால் நினைக்க கூட முடியவில்லை. தனக்கு சமமாக ஒரு இளமையான அழகான பெண் படுத்திருக்கிறாள் என்ற உணர்வு அவனை உறங்க விடவில்லை. அவன் அனனியா இருந்த பக்கத்தில் இருந்து வேறு பக்கம் திரும்பி படுத்துக்கொண்டு தூங்க முயன்றான். என்ன நினைத்தானோ தெரியவில்லை. சற்றென்று எழுந்து அமர்ந்து தனக்கும் அனனியாவிற்கும் இடையில் 2 தலையணைகளை வைத்துவிட்டு மீண்டும் படுத்து கொண்டான். திருமண குழப்பங்களால் அவன் உடல் களைத்து போயிருந்தது. அதனால் விரைவில் உறக்கத்தில் ஆழ்ந்தான். அதிகாலையின் மென்மையான வெயில் தன் இளங்கதிர்களுடன் அறைக்குள் பரவியது. அனனியா மெதுவாக கண்களை திறந்து படுக்கையை விட்டு எழுந்து குளியலறை நோக்கி சென்றாள். அவளது இதயம் இன்னும் இந்த புதிய சூழலுக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ள முயன்று கொண்டிருந்தது. அவள் அருகில் பார்த்தபோது அந்த இடம் காலியாக இருந்தது. அஜித் ஏற்கனவே அறையை விட்டு வெளியே சென்றிருந்தான். அவளும் சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வந்தாள். கண்ணாடி முன் நின்று தன் கூந்தலை சரி செய்து துப்பட்டாவை சீரமைத்து கொண்டு கீழே வந்தாள். அங்கே அஜித், மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் ஏற்கனவே காலை உணவு மேஜையில் அமர்ந்திருப்பதை கண்டாள். வணக்கம் என்று அவள் இருவரிடமும் மரியாதையுடன் கூறினாள். ராஜேஷும் சுனிதாவும் எழுந்து வந்து அவள் தலையில் கை வைத்து அன்புடன் ஆசீர்வதித்தனர். அவள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் அமர்ந்து அமைதியாக உணவு உண்ணத் தொடங்கினாள். காலை உணவை முடித்துவிட்டு தன் வேலைகளில் மும்முரமாக இருந்த அஜித் சற்று தொலைவில் அமர்ந்திருந்தான். அவனது பார்வை அனனியாவின் மீது விழுந்தது. ஆனால் அவன் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை. அவனது முகம் உணர்ச்சியற்று இருந்தது. இந்த புதிய உறவினால் அவனுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாதது போல தெரிந்தது. சுனிதாவும் ராஜேஷும் அனனியாவிடம் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பேசினர். இது அவளது மனபாரத்தை சற்று குறைத்தது. தன் மாமனாரும் மாமியாரும் தனக்கு உரிய மரியாதையை அளிக்கிறார்கள் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதுவே அவளுக்கு நிம்மதி அளித்தது. அஜித்தின் முரட்டுத்தனமான நடத்தையை அவள் காலத்தின் கையில் விட்டுவிட்டாள். அவன் அவளை மரியாதையுடன் தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தான். அவளுக்கு அதுவே மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அந்த உணர்வை அவளால் ஒருபோதும் மறக்க முடியாது. காலை உணவு முடிந்ததும் அஜித் தன் கோட்டை அணிந்து கொண்டு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு புறப்பட்டான். அனனியா சிறிது நேரம் மாமனார் மாமியாருடன் அமர்ந்து பேசிவிட்டு பிறகு வீட்டின் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அஜித்தின் இதயம் இன்னும் தன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஆனால் அஜித்தின் நடத்தை எப்படி இருந்தாலும் தன் தரப்பிலிருந்து இந்த வீட்டிற்கும் அஜித்திற்கும் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். இப்போது இதுவே அவளது உலகம், இதுவே அவளது நிஜம். அடுத்த நாளும் அமைதியுடனேயே தொடங்கியது. மாமனாரும் மாமியாரும் அதிகாலையிலேயே எழுந்துவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் கிராமத்திற்கு புறப்பட வேண்டியிருந்தது. இந்த நகரத்தில் அவர்கள் தங்குவது அஜித்தின் திருமணம் வரை மட்டுமே. மாளிகையின் வேலையாட்கள் சாமான்களை வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தனர். உள்ளே சூழல் சற்று கனமாக இருந்தது. மாமியார் அனனியாவை தன் அருகே அழைத்து அன்புடன் அவள் தலையை தடவி கொடுத்தார். மகளே, இனி நீதான் இந்த வீட்டின் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும். அஜித்தின் குணம் சற்று கடுமையானது. ஆனால் அவனது இதயத்தை அடைவதற்கான வழி உனது பொறுமையும் அன்புமே ஆகும். கடவுள் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் என்று அவர் பாசத்துடன் அவளுக்கு புரிய வைத்தார். சரி அத்தை, உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நான் முழு முயற்சி எடுப்பேன் என்று அனனியா உறுதியுடன் கூறினாள். இருப்பினும் அவள் இதயத்தில் பல பயங்கள் இருந்தன. மாமனாரும் அனனியாவை ஆசீர்வதித்துவிட்டு அஜித்தை அழைத்தார். காலையிலிருந்து அமைதியாக இருந்த அவன் வந்து தனது அப்பாவுக்கு முன்னால் நின்றான். மகனே, இனி அனனியா உனது பொறுப்பு. அவள் உனது மனைவி. அவளை மதிக்க வேண்டும், அவளை கவனித்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் உன்னை நம்பி செல்கிறோம் என்று அவர் அழுத்தமான குரலில் பல விஷயங்களை புரிய வைத்தார். அவன் முகத்தில் அதே தீவிரம் இருந்தது. அது சூழலை இன்னும் அமைதியாக்கியது. அம்மாவும் அப்பாவும் காரில் ஏறியபோது அனன்யா அவர்களுக்கு மரியாதையுடன் விடை கொடுத்தாள். கார் கண்ணில் இருந்து மறையும் வரை அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவர்களின் வார்த்தைகளை தன் இதயத்தில் அசை போட்டபடி அறைக்கு திரும்பும் போது அவளுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. இனி இந்த வீடு அவளது பொறுப்பு. அஜித்தின் குணம் எப்படி இருந்தாலும் இந்த புதிய பாத்திரத்தை ஏற்க அவள் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். அஜித் உள்ளே சென்று ஸ்டடி ரூமில் வேலையாகிவிட்டான். எதிலும் அக்கறை இல்லாதது போல் அவன் இருந்தான். அவள் சமையலறைக்கு சென்றாள். காலை உணவிற்கு பிறகு பாத்திரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டின் மற்ற வேலைகளை கவனிக்க தொடங்கினாள். காலை உணவிற்கு பிறகு அஜித் தயாராகி தன் வழக்கமான பாணியில் வீட்டிலிருந்து கிளம்பினான். அவன் அனன்யாவிடம் சடங்குக்காக கிளம்புகிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். அங்கே அவனது கார் ஏற்கனவே தயாராக நின்றிருந்தது. அவன் எப்போதும் போல அமைதியாகவும் தீவிரமாகவும் இருந்தான். திருமணமானது அவனது நடத்தையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதது போல் தெரிந்தது. அஜித் செல்வதை அனன்யா பார்த்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். அஜித்தின் உலகம் தன்னுடையதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை அவள் அறிவாள். இருப்பினும் அவள் தன் புதிய வாழ்க்கையை சிறப்பாக்க தயாராக இருந்தாள். கதவு மூடியதும் அனன்யா தன்னை சுற்றி பார்த்தாள். இனி இந்த வீடு அவளது பொறுப்பு. அவள்தான் இதை பராமரிக்க வேண்டும். அனன்யா முதலில் வீடு முழுவதையும் சுற்றி பார்க்க முடிவு செய்தாள். பெரிய வரவேற்பறையில் தொடங்கினாள். அங்குள்ள நவீன ரக பர்னிச்சர்களும் பிரம்மாண்டமான சரவிளக்குகளும் ஒரு ராஜ கம்பீரமான சூழலை வழங்கின. அதன் பிறகு அவள் ஒவ்வொரு அறைக்கும் சென்றாள். ஜன்னல்களை திறந்து வெளிச்சத்தை உள்ளே வர செய்தாள். சமையலறைக்கு சென்று வேலைக்காரி மாலாவிடம் அறிவுறுத்துதல்களை வழங்கினாள். சமையலறையை சுத்தமாக வைத்திருங்கள். சுத்தம் மிகவும் முக்கியம். தினமும் காலையில் அஜித்திற்கு எந்த குறையும் ஏற்படாதவாறு அனைத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் என்றாள். சரி அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாங்கள் எல்லா வேலைகளையும் சரியான நேரத்திற்கு செய்வோம் என்று மாலா மரியாதையுடன் கூறினாள். பிறகு அனன்யா தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு தோட்டக்காரர் வேலையில் மும்முரமாக இருந்தார். சிறிது நேரம் அமைதியாக தோட்டத்தை பார்த்தாள். பிறகு தோட்டக்காரரிடம், செடிகள் மிகவும் அழகாக இருக்கின்றன, ஆனால் சரியான நேரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள். வளர்ந்துள்ள புதர்களை வெட்ட வேண்டும் என்றாள். சரி அம்மா, இன்றே இந்த வேலையை முடித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவர் வேலையில் இறங்கினார். வீட்டை சுற்றி பார்த்த பிறகு அவள் வரவேற்பறைக்கு சென்று சுத்தத்தை கவனித்து வேலைக்காரிக்கு சில அறிவுரைகளை வழங்கினாள். ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் அவளது நடத்தை பொறுப்புடனும் எளிமையுடனும் இருந்தது. இந்த புதிய பாத்திரத்தில் அவள் தன்னை முழுமையாக பொருத்தி கொள்ள முயன்றாள். இந்த வேலைகளை செய்யும் போது நேற்று வரை தன் பெற்றோரிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிடிவாதம் பிடித்த அந்த 18 வயது மென்மையான சிறுமி போல அவள் தெரியவில்லை. மாலை நேரத்தில் அஜித் மிகவும் களைப்புடன் வீடு திரும்பினான். அவன் முகம் அன்றைய நாளின் அயற்சியை வெளிப்படுத்தியது. அவன் அமைதியாக தன் கோட்டை சோபாவில் வைத்துவிட்டு அமர்ந்தான். அவன் இதயம் பாரமாக இருந்தது. இருப்பினும் அவன் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப முயன்றான். அஜித் உள்ளே வருவதை கண்ட அனன்யா விரைவாக உணவை தயார் செய்ய தொடங்கினாள். சிறிது நேரத்திலேயே அவள் உணவு தட்டுடன் அவன் அருகே வந்தாள். அமைதியாக மேஜையில் உணவை வைத்துவிட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றாள். அஜித் ஒருமுறை அவளை பார்த்தான். ஆனால் எதுவும் பேசாமல் உணவை உண்ணத் தொடங்கினான். உணவின் போது அவன் ஒரு கணம் நிறுத்தி, ஒரு காஃபி தயார் செய் என்றான். அனன்யா அவனை பார்த்துவிட்டு காஃபி போட சமையலறைக்கு சென்றாள். வேலையாட்கள் இருந்த போதிலும் அவனது ஒவ்வொரு வேலையையும் அவளே தன் கைகளால் செய்தாள். சிறிது நேரத்தில் சூடான காஃபி கப்பை அஜித்திற்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தாள். அவன் அமைதியாக கப்பை எடுத்து காஃபி குடிக்க தொடங்கினான். அவனது பார்வை அவ்வப்போது அனன்யாவின் பக்கம் திரும்பியது. ஆனால் உடனே அவன் கண்களை தாழ்த்தி கொண்டான். இருவரின் மனநிலையும் ஒரு விசித்திரமான நிலையில் இருந்தது. அவள் உடனடியாக அங்கிருந்து நகர்ந்தாள். அஜித்திற்கு காபி கொடுத்த பிறகு அவள் அறைக்கு சென்று உறங்கிவிட்டாள். அன்றைய வேலைகளால் அவள் களைப்படைந்திருந்தாள். அதனால் விரைவில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாள். மறுபுறம் அஜித் இன்னும் விழித்திருந்தான். அவன் தனது ராக்கிங் சேரில் அமர்ந்திருந்தான். சிகரெட் புகைக்கு நடுவே ஆழ்ந்த சிந்தனையில் அவன் சிக்கியிருந்தான். அவனது இதயமும் மூளையும் ஒரு விசித்திரமான போராட்டத்தில் இருந்தன. ஏன்
ஏன் என்னால் என் மனைவியிடமிருந்து விலகி என்று அவன் தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான். அனனியா இப்போது அவனது வாழ்க்கையின் ஒரு அங்கம். அவனது மனைவி என்கிற உண்மையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை யோசித்து கொண்டே அவன் திடீரென எழுந்து அனனியாவின் அருகே சென்றான். அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளது முகம் அப்பாவித்தனத்தையும் எதையும் அறியாத ஒரு நிலையையும் வெளிப்படுத்தியது. சந்தேகமில்லாமல் அவள் மிகவும் அழகானவள், அதுவும் அவனது மனைவி. இந்த நேரத்தில் அவள் கருப்பு நிற இரவு உடையில் இருந்தாள். அஜித்தின் உதடுகள் நடுங்கின. அவள் அவனது மனைவி. அவளுடன் அவனுக்கு நியாயமான உறவு இருந்தது. அப்படி இருக்கையில் அவள் முழுமையாக அவனுடையவளாக இருக்கும்போது அவன் ஏன் அவளிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும்? அவனது கட்டுப்பாடுகள் நொடியில் உடைந்தன. இதயம் ஒரு புதிய தாளத்தில் துடிக்கத் தொடங்கியது. அவன் அனனியாவை முத்தமிட்டான். அனனியா அவனது இந்த திடீர் தீண்டலால் பதறி போய் எழுந்தாள். அவள் முகத்தில் பயமும் திகைப்பும் இருந்தன. அவள் கத்துவதற்கு முன்பே அஜித் அவளது வாயை தன் கையால் மூடினான். அமைதியாக இரு, பயப்படாதே, ஒன்றுமில்லை, நான் தான் என்றான். அவனது குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு அதிகாரமும் கலந்திருந்தது. அஜித் மெதுவாக அவள் வாயிலிருந்து கையை எடுத்துவிட்டு அறையின் அனைத்து விளக்குகளையும் அணைத்தான். அறை திடீரென இருளில் மூழ்கியது. அனன்யாவின் இதய துடிப்பு அதிகமானது. அவளது விம்மல் சத்தம் அந்த இருட்டில் எதிரொலித்தது. அஜித் தன்னுள் எழுந்த புயலை அமைதிப்படுத்த முயன்றான். அனன்யா கையேறு நிலையில் இருந்தாள். அஜித்தை தடுக்க விரும்பினாள், ஆனால் மௌனமாக இருந்தாள். அவளது கண்ணீர் அவளது இயலாமையை சொல்லியது. அஜித்தின் தீண்டல்கள் எல்லை மீறின. அனன்யா அந்த தருணத்தின் தீவிரத்தை தாங்கிக் கொள்ள முயன்றாள். அவனது இந்த திடீர் மாற்றத்தைக் கண்டு அவள் அஞ்சினாள். அவளது எந்த எதிர்ப்பும் பலனளிக்கவில்லை. கணவன் மனைவி உறவு இந்த எல்லை வரை செல்லும் என்று அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. இன்று அஜித் இவ்வளவு நெருக்கமாக வந்தபோது அவள் வெட்கத்தில் உறைந்து போனாள். ஒரே மூச்சில் அவன் அவளுடன் இணைய அனன்யாவின் இதழ்களில் இருந்து வலி நிறைந்த ஒரு விம்மர் வெளிப்பட்டது. அதில் அஜித்திற்கு எல்லையற்ற நிம்மதி கிடைத்தது. ஆனால் அவளோ தவித்து போனாள். படுக்கையில் தன் இளம் மனைவியின் தூய்மையான அடையாளத்தை கண்டு அவன் ஒரு விசித்திரமான நிம்மதியில் ஆழ்ந்தான். அவள் உண்மையாகவே அப்பாவி மற்றும் தூய்மையானவள் என்பதில் அவனுக்கு திருப்தி ஏற்பட்டது. அவன் இதயத்தில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் பயங்களும் தானாகவே மறைந்து போயின. நந்தினி அவனது இதயத்தில் ஏற்படுத்திய காயத்தை அனன்யா ஆற்றிவிட்டாள். இப்போது அவன் இதயபூர்வமாக அவளது மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தான். மிகுந்த மென்மையுடனும் அன்புடனும் அவளை தன் கைகளுக்குள் அணைத்தபடி அவன் நிம்மதியாக உறங்கினான். அதிகாலையின் மென்மையான ஒளி அறையை நிரப்பியது. ஆனால் அனன்யாவின் கண்களில் அந்த இரவின் பயம் இன்னும் அப்படியே இருந்தது. அவள் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்து தன் இதய துடிப்பை கட்டுப்படுத்த முயன்றாள். அஜித் ஏற்கனவே விழித்திருந்தான். அவன் சோபாவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். இரவு நடந்த போராட்டங்களை மறந்துவிட்டது போல அவன் முகம் நிம்மதியாக இருந்தது. அனன்யா மௌனமாக குளியலறை நோக்கி சென்றாள். அரை மணி நேரத்திற்கு பிறகு அவள் புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்து காலை உணவு தயாரிக்க சமையலறைக்கு சென்றாள். அஜித் போகிற போக்கில் அவளை ஒரு முறை பார்த்தான். அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அனன்யாவின் நிலை அவனுக்கு புரிந்தது. இரவு அவள் எந்த அளவுக்கு வலியால் துடித்தாள் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன செய்வான்? ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இந்த உறவு மலரத்தான் வேண்டும். அனன்யாவின் மனதில் இருந்து இந்த பயம் நீங்கத்தான் வேண்டும். ஆனால் எது எப்படியோ அஜித்தின் இதயத்தில் அனன்யாவிற்கான இடம் இப்போது உயர்ந்து விட்டது. அந்த உணர்வை அனன்யாவும் விரைவில் உணரப் போகிறாள். அஜித் காலை உணவு மேஜைக்கு வந்தபோது அனன்யா விரைவாக உணவை கொண்டு வந்து அவன் முன் வைத்தாள். அவன் அமைதியாக உண்ணத் தொடங்கினான். நீ உன் கல்லூரி படிப்பை தொடங்கு. உன் கல்வியை பூர்த்தி செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவன் திடீரென கூறினான். அனன்யா திகைத்து போனாள். அவன் எப்படி திடீரென படிப்புக்கு சம்மதித்தான்? திருமணத்தின் போது அவளது அப்பா, என் மகள் அனன்யா டாக்டராக வேண்டும் என்பது அவளது கனவு. அவளது படிப்பை பாதியில் நிறுத்தி விடாதீர்கள், அவளை படிக்க வையுங்கள் என்று கேட்டபோது அவன் கண்டிப்பாக மறுத்துவிட்டான். அவளை இன்னொரு நந்தினியாக மாற்ற விரும்பவில்லை என்று அன்று கூறியவன் இப்போது எப்படி மாறினான்? நீங்கள் நிஜமாகவே அனுமதி அளிக்கிறீர்களா என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமாம், படிப்பு மிகவும் முக்கியம். உனது கனவு பாதியில் இருக்கக்கூடாது என்று செய்தித்தாள்களை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அஜித் சுருக்கமாக பதிலளித்தான்.
அனன்யாவின் முகத்தில் மகிழ்ச்சி அலை வீசியது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்று அவள் மகிழ்ச்சியில் துள்ளினாள். சரி, ஆனால் படிப்போடு வீட்டு பொறுப்புகளையும் கவனிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள் என்று அஜித் மென்மையாக தலையசைத்து கூறினான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எந்த குறையும் வராதவாறு நான் பார்த்து கொள்வேன் என்று அவள் புன்னகையுடன் அவனுக்கு உறுதியளித்தாள். அவள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாள் என்றால் அவளது கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தன. அஜித் அவளது அப்பாவித்தனமான முகத்தை ஆழமாக பார்த்தான். அவன் இதயத்தில் ஒரு விசித்திரமான நிம்மதி பரவியது. நேற்று இரவு அஜித் கொடுத்த வழியின் சுவடுகள் படிப்புக்கான அனுமதி கிடைத்தவுடன் அனன்யாவின் முகத்தில் இருந்து மறைந்து போயின. அவன் அமைதியாக எழுந்து போலீஸ் நிலையத்திற்கு புறப்பட்டான். அவன் சென்ற பிறகு அவள் மகிழ்ச்சியில் திளைத்தாள். மாலை 7 மணி அளவில் அவன் போலீஸ் நிலையத்திலிருந்து வீடு திரும்பினான். அவள் சமையலறையில் உணவு சமைத்து கொண்டிருந்த போதே அவனது காரின் ஹாரன் சத்தத்தை கேட்டுவிட்டான். அவன் களைப்பாக இருந்தான். முகத்தில் ஒருவித தீவிரம் அப்பட்டமாக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு சோபாவில் அமர்ந்தபடி அவன் அவளை அழைத்தான். இந்தா, இது உனது மருத்துவக் கல்லூரி சேர்க்கை விண்ணப்பம். இன்று காலையிலேயே நான் சென்று எல்லா நடைமுறைகளையும் முடித்து விட்டேன். இப்போது இதை பூர்த்தி செய்து கொடுத்துவிடு. அனன்யா விரைவாக டீயை மேஜையில் வைத்துவிட்டு வியப்புடன் அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டாள். நிஜமாகவே எனக்காக சேர்த்து விட்டீர்களா? அஜித் தனது கோட் பட்டன்களை திறந்தபடி மெல்லிய புன்னகையுடன் பதிலளித்தான். ஆமாம், இந்த வேலை அவசியமானது. கல்வியில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது, குறிப்பாக உன் கனவு மருத்துவராவது என்னும் போது. அனன்யாவின் முகத்தில் மகிழ்ச்சியின் பிரகாசம் அப்பட்டமாக தெரிந்தது. நீங்கள் எனக்காக செய்த எதையும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அஜித் ஆழமான பார்வையுடன் அவளை பார்த்தான். நீல நிற உடையில் அவள் ஒரு தேவதையைப் போல தெரிந்தாள். அவனது உணர்ச்சிகள் மீண்டும் தடுமாறத் தொடங்கின. அவன் மிகவும் சிரமப்பட்டு தன்னை தேற்றிக்கொண்டு பார்வையை திருப்பிக் கொண்டான். இது எல்லாம் உனக்காகத்தான். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இந்த பயணம் எளிதானது அல்ல. கடினமாக உழைக்க வேண்டும் என்று அவன் மருத்துவ படிப்பின் கடினத்தன்மையை தீவிரமான குரலில் சுட்டி காட்டினான். உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய நான் முழு முயற்சி எடுப்பேன் என்று அவள் உறுதியான தொனியில் கூறினாள். அவன் லேசாக புன்னகைத்தான். சரி, நீ போய் இந்த படிவத்தை பூர்த்தி செய். நாளை இதை சமர்ப்பித்து விடலாம் என்றான். அனன்யா அந்த படிவத்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அது அவளது வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பரிசாக தோன்றியது. அவளது கண்களில் நன்றி உணர்வும் மகிழ்ச்சியும் அலைமோதின. அஜித் தன் இடத்தில் அமர்ந்தபடி அவளை பார்த்து மௌனமாக மகிழ்ந்து கொண்டிருந்தான். இன்று ஏனோ அந்த அப்பாவி முகம் அவனை கவரத் தொடங்கியது. அவனது இதயத்தில் அவள் இடம் பிடிக்க தொடங்கினாள். திடீரென்று அவனுக்கு நந்தினியின் நினைவு வந்ததும் அவனது இதழ்களில் இருந்த புன்னகை மெல்ல மறைந்தது. இன்று அவளது கல்லூரியின் முதல் நாள். அவளது இதயம் மகிழ்ச்சியில் துடித்தது. அதிகாலை வெளிச்சத்தில் அவள் அறையை விட்டு வெளியே வந்தபோது அஜித் ஏற்கனவே தயாராகி கீழே அமர்ந்திருந்தான். அவளை கண்டதும் அவன் லேசாக புன்னகைத்தான். ஆனால் அனன்யா இன்று வேறு மனநிலையில் இருந்தாள். இன்றைய நாள் எனக்கு மிகவும் ஸ்பெஷல் அஜித், நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் என்று அவன் அருகில் அமர்ந்தபடி குதூகலமாக சொன்னாள். பிறகு கண்களை சுருக்கி, ஒருவேளை நீங்கள் என்னை விட வரவில்லை என்றாலும் நானே சென்றிருப்பேன். நான் அவ்வளவு ஒன்றும் சிறிய பெண் இல்லை என்றாள். அஜித் புருவங்களை உயர்த்தி அவளை பார்த்தான். அதிகமாக பறக்க தேவையில்லை, புரிந்ததா என்று தன் குரலில் லேசான கண்டிப்பை கொண்டு வந்தான். ஆனால் அவனது கண்களில் மறைந்திருந்த புன்னகை அப்பட்டமாக தெரிந்தது. அனன்யா இதழ்களை கடித்து சிரிப்பை அடக்கியபடி, சரிங்க, இவ்வளவு கோபமா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்றாள். அஜித் தலையசைத்தான். அவளது பேச்சில் அவனுக்கு லேசான கோபமும் அதே சமயம் ரசனையும் ஏற்பட்டது. எனக்கு தெரியும், இந்த நாளை நீ ஒரு சிறந்த முறையில் தொடங்க வேண்டும் என்று அவன் பேச்சை சரி செய்தான். உங்கள் துணை இருப்பதே போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாள். இந்த முறை அவள் குரலில் உண்மை இருந்தது. ஆனால் கண்களில் அதே குறும்பு மின்னிக் கொண்டிருந்தது. அஜித் புன்னகையுடன் எழுந்து நின்றான். அவளும் அவனுடன் கிளம்பினாள். அஜித் காரின் கதவை திறந்து அனன்யாவை அமருமாறு சைகை காட்டினான். செல்லும் வழியில் அனன்யா இடைவிடாது கல்லூரியை பற்றியே பேசிக்கொண்டு வந்தாள். அவ்வப்போது ஜன்னல் வழியாக வெளியேயும் அவ்வப்போது அவனை பார்த்தும் பேசினாள். ஒவ்வொரு முறையும் அவள் முகத்தில் தெரிந்த அந்த பிரகாசம் அஜித்திற்கு அறியாத ஒரு நிம்மதியை தந்தது.
கல்லூரி வந்தடைந்ததும் அஜித் காரை நிறுத்தினான். இதுதான் உன் கல்லூரி. உன் கனவுகளை நனவாக்க இங்கே நீ கடினமாக உழைக்க வேண்டும். அனன்யா சொன்னால், உங்கள் துணை இருக்கிறது என்ற உணர்வே எனக்கு பெரிய நிம்மதியை தருகிறது அஜித். என் உழைப்பின் மூலம் உங்கள் தலையை நிமிர செய்வேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன். அவள் மிகுந்த உற்சாகத்துடனும் சொன்னாள். பிறகு மெதுவாக புன்னகைத்து, அப்புறம் அவ்வப்போது என்னை இங்கே விடவும் வந்து விடுங்கள் டிரைவர் சார் என்றாள். அஜித் அவளை ஆழமாக பார்த்தான். அவளது பேச்சு அவனுக்கு பிடித்திருந்தது போல் தெரிந்தது. அவன் எதுவும் பேசாமல் அவளது நெற்றியில் இதழ் வதித்தான். அவள் சட்டென்று வெட்கப்பட்டாள். சிவந்த அவளது முகத்தை பார்த்து அவன் மென்மையாக புன்னகைத்தான். இது உனது முதல் அடி அனன்யா. இதற்கு பிறகு ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். நன்றி அஜித், இதெல்லாம் உங்களால் தான் சாத்தியமானது என்று அவள் நன்றியுடன் கூறினாள். உன் வெற்றி உனது சொந்த உழைப்பால் மட்டுமே கிடைக்கும் அனன்யா. நான் உனக்கு வழிகாட்ட மட்டுமே முடியும் என்று அஜித் மென்மையாக பதிலளித்தான். எனக்கு தெரியும், நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்று கூறிவிட்டு அவள் காரின் கதவை திறந்து கீழே இறங்கினாள். அதன் பிறகு அஜித் தனது காரை போலீஸ் நிலையத்தை நோக்கி செலுத்தினான். அனன்யா புதிய கனவுகளோடும் தன்னம்பிக்கையோடும் கல்லூரி கட்டடத்திற்குள் நுழைந்தாள். அஜித்தின் வார்த்தைகள் அவளுக்கு எப்போதும் நினைவிருக்கும். கல்லூரி முடியும் நேரம் வந்தது. அவள் அஜித்தை அழைக்க தன் போனை எடுத்தாள். சில நிமிடங்களிலேயே அஜித்தின் கார் கல்லூரி வாசலில் வந்து நின்றது. அவள் காரில் ஏறியதுமே அஜித் பேசத் தொடங்கினான். முதல் நாள் எப்படி இருந்தது என்று மென்மையான குரலில் கேட்டான். மிகவும் நன்றாக இருந்தது அஜித். நாள் முழுவதும் மிகவும் மகிழ்ச்சியாக கழிந்தது. இதுவரை இதெல்லாம் ஒரு கனவு போலத்தான் இருந்தது. ஆனால் வகுப்பில் என் பெயரையும் ரோல் நம்பரையும் கேட்டபோது இதயம் மிகவும் மகிழ்ந்தது. அவள் உற்சாகத்துடன் அன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் அவனிடம் கூறினாள். நீ மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு எனக்கும் மகிழ்ச்சிதான். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என்று அஜித் கார் ஓட்டியபடியே சொன்னான். அனன்யா தலையசைத்தாள். பிறகு இருவரும் அமைதியாக வீட்டை நோக்கி சென்றனர். கார் வீட்டின் அருகே வந்ததும் அனன்யாவை இறக்கிவிட்டு அஜித் கதவை மூடினான். அவளுக்கு விடை கொடுத்துவிட்டு மீண்டும் போலீஸ் நிலையத்திற்கு திரும்பினான். அங்கு சென்றதும் தன் அன்றாட பணிகளில் மூழ்கினான். அவன் மனதில் அனன்யாவின் படிப்பை பற்றியும் அவளுக்காக எடுத்த முடிவுகளை பற்றியும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அனன்யாவிற்கு இனி வரும் பாதை கடினமானது என்பதை அவன் அறிவான். ஆனால் அவளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அவன் தயாராக இருந்தான். அவளது முகத்தில் புன்னகையை காண்பதற்காக அவன் எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்திருந்தான். அன்று இரவு ஒரு வழக்கில் மிகவும் பிஸியாக இருந்ததால் அஜித் வழக்கமான நேரத்தை விட தாமதமாகவே வீடு திரும்பினான். அந்த நேரத்தில் அனன்யா வீடு முழுவதும் பதற்றத்துடன் அலைந்து கொண்டிருந்தாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அடிக்கடி வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். கதவு திறந்து அஜித் உள்ளே வந்ததும் அனன்யா ஓடி சென்று அவனை இறுக கட்டி கொண்டாள். அவளது கண்களில் பதற்றமும் அன்பும் அப்பட்டமாக தெரிந்தன. ஏன் இவ்வளவு தாமதம் செய்தீர்கள் என்று லேசான கோபத்துடன் கேட்டாள். நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? அவளது குரலில் தவிப்பு இருந்தது. அஜித் ஒரு கணம் திகைத்து போனான். அவள் மிக நெருக்கமாக இருந்ததால் அவளது இதய துடிப்பை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அது அவனுக்கு ஒரு விசித்திரமான நிம்மதியை தந்தது. அவனும் அவளை தன் கைகளுக்குள் அணைத்து கொண்டான். இனி இப்படி நடக்காது. இன்று ஒரு முக்கியமான வழக்கு இருந்ததால் தாமதமாகிவிட்டது என்றான். அனன்யா அப்பாவித்தனமாக தலையசைத்தாள். ஆனால் அவள் இதயம் இன்னும் படபடத்து கொண்டிருந்தது. அவன் மெல்ல மெல்ல அவளது பழக்கமாக மாறிக்கொண்டிருந்தான். முதல் முறையாக அவன் இவ்வளவு தாமதமாக வந்ததால் அவள் மிகவும் அஞ்சியிருந்தாள். அவனது வேலையும் அப்படிப்பட்டது. அவன் டிஎஸ்பி பதவியில் இருந்ததால் பொறுப்புகளும் அதிகம், ஆபத்துகளும் அதிகம். சரி, இனி கவலைப்படாதே, நான் இந்த நேரத்தை உன்னுடன் கழிக்க விரும்புகிறேன் என்று கூறி அவளை அறைக்கு அழைத்து சென்றான். அவன் களைப்பாகவும் பசியாகவும் இருப்பான் என்பதை அறிந்து அனன்யா விரைவாக உணவை பரிமாறினாள். சாப்பிடும்போது அஜித் மிகுந்த சோர்வாக தெரிந்தான். ஆனால் அனன்யாவின் அருகாமையும் அவள் காட்டும் அக்கறையும் அவனுக்கு இதமாக இருந்தது. உணவிற்கு பிறகு அஜித் படுக்கையில் சென்று படுத்து கொண்டான். அவள் அருகில் வந்ததும் அஜித் அவள் கையை பற்றி கொண்டு அவளது முகத்தை அன்போடு பார்த்தான். இன்று மிகவும் களைப்பாக இருக்கிறது அனன்யா, எனக்கு சற்று நிம்மதி தேவை என்றான். அவனது கண்களில் தெரிந்த உணர்ச்சிகளை கண்டு அவளது இதயம் வேகமாக துடித்தது.
அந்த இரவிற்கு பிறகு அவன் மீண்டும் அவளிடம் நெருங்கவில்லை. ஆனால் இன்று மீண்டும் அவனது கண்களில் அதே உணர்ச்சிகள் மின்னின. முதலில் அவள் சற்று பதற்றமடைந்தாள். ஆனால் இப்போது அவளுக்கும் அஜித்தின் அருகாமை தேவைப்படுவதை உணர்ந்தாள். அதனால் அவள் மௌனமானாள். அஜித் அவளை தன்பால் இழுத்து அவளது மென்மையில் நிம்மதியை தேடினான். அவளது அந்த அப்பாவித்தனமான அருகாமை அவனுக்கு ஒரு தனித்துவமான அமைதியை தந்தது. அவனது மனப்பாரம் எல்லாம் குறைவது போல தோன்றியது. சிறிது நேரத்திலேயே அஜித்தின் கண்கள் மூடின. அவன் நிம்மதியாக உறங்கினான். அனன்யாவும் கண்களை மூடி அவன் அணைப்பில் சுருண்டு படுத்து உறங்கினாள். நாள் முழுவதும் இருந்த களைப்பினால் இருவரும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றனர். அஜித்தின் மாறி வரும் நடத்தையும் அவன் காட்டும் அக்கறையும் அனன்யாவின் இதயத்தை மெல்ல தொடத் தொடங்கின. இப்போது அவளது மனதிலும் இந்த உறவின் மீது ஒரு பிணைப்பு பிறக்க ஆரம்பித்தது. அடுத்த நாள் அவள் கல்லூரிக்கு சென்றாள். வகுப்பிற்குள் நுழைந்ததும் அவளது புதிய தோழிகள் அவளை வரவேற்றனர். சில பெண்கள் ஆர்வத்துடன் அவளிடம் வந்தனர். அனன்யா, உன்னுடன் வந்தாரே அந்த அழகான போலீஸ் அதிகாரி யார் என்று அவளது தோழி மீனா ஆர்வத்துடன் கேட்டாள். அவர் என் கணவர் என்று மெல்லிய புன்னகையுடன் அவள் பதிலளித்தாள். இதை கேட்டதும் அங்கிருந்த மற்ற பெண்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீனாவின் கண்கள் வியப்பால் விரிந்தன. என்ன, உன் கணவரா? இவ்வளவு அழகான மனிதர் உன் கணவரா என்று அவள் திகைப்புடன் சொன்னாள். நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி அனன்யா என்று மற்றொரு தோழி ஆசாவும் புன்னகைத்து கொண்டே சொன்னாள். உண்மையிலேயே எங்களுக்கு உன் மீது பொறாமையாக இருக்கிறது. அவர் ஒரு சினிமா ஹீரோ போல இருக்கிறார். நீயும் மிகவும் அழகாக இருக்கிறாய். நீங்கள் இருவரும் சேர்ந்து பார்க்க மிக அழகாக இருக்கிறீர்கள். அவர் உன்னை மிகவும் நேசிக்கிறார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் கண்கள் உன்னையே சுற்றி கொண்டிருந்தன. அவள் சொன்னதை கேட்டதும் அனன்யாவின் இதயம் படபடவென துடித்தது. அவனது அந்த தீவிரமான காதல் தருணங்கள் நினைவிற்கு வந்ததும் அவளது முகத்தில் ஒரு வெட்க புன்னகை அரம்பியது. நேற்றிரவு அவன் மீண்டும் அவளிடம் நெருங்கி வந்ததும் அவளது உடலெங்கும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வும் அவளுக்கு நினைவிருந்தது. அவன் அவளிடம் நெருங்கி வரும்போதெல்லாம் வெட்கத்தை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு அத்தனை நெருக்கமாகி விடுவான். அவனது அந்த துணிச்சலான செயல்களை நினைத்து பார்த்த அனன்யாவின் கன்னங்கள் இப்போது வெட்கத்தால் சிவந்தன. நன்றி, அவர் எனக்கு எல்லாமே. அவர் என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவள் புன்னகையுடன் கூறினாள். அஜித் எவரையும் கவரக்கூடிய மிக சிறந்த ஆளுமை கொண்டவர் என்பதை அனன்யாவும் ஏற்றுக்கொண்டாள். மீனா, ஆஷா மற்றும் அங்கிருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர். அனன்யா, உன் அதிர்ஷ்டம் நிஜமாகவே மிக நன்று. இப்படிப்பட்ட கணவர் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. இதை கேட்டதும் அவளது இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி அலை வீசியது. அஜித்தின் குணமும் அவனது ஆளுமையும் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை அவள் அறிவாள். அதற்காக அவள் பெருமிதம் கொண்டாள். என் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் விதியில் அஜித் போன்ற ஒரு வாழ்க்கை துணை கிடைத்ததற்கு நான் மகிழ்கிறேன் என்று அனன்யா அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு சொன்னாள். பிறகு பேச்சை மாற்றி படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினாள். மற்ற பெண்கள் அவளது பேச்சை ரசித்து கொண்டிருந்தனர். அஜித்தை பற்றி இன்னும் பல விஷயங்களை கேட்க விரும்பினர். ஆனால் அனன்யா அவர்களை கண்டுகொள்ளாமல் உடனடியாக வகுப்பில் கவனம் செலுத்தினாள். எங்கோ ஒரு மூலையில் அஜித் மீது அவர்கள் இப்படி ஆர்வம் காட்டுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. அறியாமலேயே அவள் அஜித் மீது தனக்கு மட்டுமே உரிமை இருப்பதாக கருத தொடங்கினாள். இப்போது மற்றவர்களின் புகழ்ச்சியான பார்வையை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவளது இதயத்தில் அஜித் மீதான காதல் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது. அந்த உணர்வு அவளுக்கு மிகுந்த நிம்மதியை அளித்தது. வாழ்க்கை இப்போது மெல்ல மெல்ல சாதாரணமாக மாறியிருந்தது. அவளது படிப்பு நன்றாக சென்று கொண்டிருந்தது. மருத்துவக் கல்லூரியின் அனைத்து வகுப்புகளுக்கும் அவள் தவறாமல் சென்றாள். ஆசிரியர்களிடமிருந்து நல்ல மதிப்பெண்களை பெறுவாள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அஜித்தின் தரப்பில் இருந்தும் அவளுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைத்தது. அவள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தன் படிப்பை முடித்துவிட்டு அஜித்துடன் பேசுவாள். அவள் சொல்வதையெல்லாம் கவனமாக கேட்பான். அவ்வப்போது அவளுக்கு ஆலோசனைகளையும் வழங்குவான். அவர்களுக்கு இடையே முன்பு இருந்த மௌனமும் இடைவெளியும் இப்போது எங்கும் தென்படவில்லை. அனன்யாவின் உழைப்பும் அஜித்தின் அன்பும் அவர்களுக்கு இடையிலான தூரத்தை அழித்து விட்டன. அனன்யாவிடம் அஜித்தின் நடத்தை இப்போது மிகவும் மென்மையாகவும் அன்புடனும் மாறியிருந்தது. அவளது வெற்றிகளைக் கண்டு அவன் மகிழ்ந்தான்.
எப்போதும் அவளது தன்னம்பிக்கையை அதிகரித்தான். இப்போது அவன் எப்போதும் தன் வேலையிலேயே மூழ்கி கிடப்பதில்லை. அவன் களைப்புடன் வீடு திரும்பும்போது அனன்யாவின் புன்னகை அவனை வரவேற்று அவனுக்கு ஆறுதல் அளித்தது. அவர்கள் இருவரும் பெரும்பாலும் மாலையில் டீ அருந்துவார்கள், மெதுவாக பேசுவார்கள். தன் கணவனுடன் நேரத்தை செலவிடுவது அனன்யாவிற்கு ஒரு இனிமையான பழக்கமாக மாறியிருந்தது. அஜித்திற்கும் இந்த துணை நிம்மதியை அளித்தது. அஜித், என் முதல் தேர்வில் எல்லா மதிப்பெண்களும் மிக நன்றாக வந்திருக்கின்றன என்று அவள் மகிழ்ச்சியுடன் தன் வெற்றியை அஜித்திடம் கூறினாள். உன் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது அனன்யா. உன்னை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன், அவன் புன்னகையுடன் கூறினான். உன்னுடைய வெற்றிகள் என்னுடைய வெற்றிகளே அனன்யா என்று அவன் குரலில் இனிமையை குலைத்து சொன்னான். அவள் தன்னை அறியாமல் அவனது அணைப்பிற்குள் தஞ்சம் புகுந்தாள். அவனும் அவளை ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை போல தன்னுள் அணைத்து கொண்டான். இந்த சிறிய மகிழ்ச்சியான தருணங்கள் இருவரது வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒளியை பாய்ச்சின. அஜித்துடனான தனது பயணத்தில் தான் தனி ஆள் இல்லை என்பதையும், ஒவ்வொரு அடியிலும் அவன் தனக்கு துணையாக இருப்பதையும் அனன்யா உணர்ந்தாள். இருவருக்கும் இடையிலான உறவு முன்பை விட இப்போது மிகவும் வலுவாகி இருந்தது. அவள் புத்தகத்தில் ஒரு பாடத்தை படித்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அவளுக்கு புரியாமல் மிகவும் கடினமாக இருந்தது. அவள் புத்தகத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அஜித்திடம் வந்தாள். அஜித் மருத்துவத்துறையை சார்ந்தவன் அல்ல என்றாலும் அவளது படிப்பிற்கு தேவையான நல்ல வழிகாட்டுதல்களை அவன் வழங்குவான். அஜித், இந்த தலைப்பு எனக்கு புரியவே இல்லை, எனக்கு விலக்கி சொல்ல முடியுமா? போலீஸ் நிலையத்திலிருந்து திரும்பி வந்திருந்த அஜித் சோர்வாக இருந்தாலும் அனன்யா கேட்டதும் உடனடியாக நிமிர்ந்து அமர்ந்தான். எந்த தலைப்பில் உனக்கு சிரமம் இருக்கிறது என்று கேட்டபடி புத்தகத்தை வாங்கி பார்த்தான். புத்தகத்தில் ஒரு பத்தியை சுட்டி காட்டினாள் அனன்யா. இந்த முழு பகுதியுமே எனக்கு புரியவில்லை. அஜித் புத்தகத்தை திறந்து பார்த்தான். அவன் அதை படிக்க தொடங்கியதும் இருவருக்கும் இடையில் ஒரு நிசப்தம் நிலவியது. அது ஆண் ஹார்மோன் மண்டலம் பற்றிய பாடமாகும். அதை கண்டதும் அவன் சற்று தயங்கினான். இதை எப்படி அவளுக்கு தெளிவான வார்த்தைகளில் விளக்குவது என்று யோசித்து திகைத்து நின்றான். அந்த விஷயம் மிகவும் பர்சனல் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் தயக்கத்துடன் அவளுக்கு புரிய வைக்க முயன்றான். ஆனால் அவளோ குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். அவன் அரைகுறையாக சொன்னது அவளுக்கு எதுவும் புரியவில்லை. இது சற்று சிக்கலானதுதான் என்று அஜித் மெதுவாக சொன்னான். ஆனால் உனக்கு எளிய வார்த்தைகளில் விளக்குகிறேன், நீ கவலைப்படாதே. அவன் சொல்ல வந்ததிலிருந்து அவள் ஓரளவு புரிந்து கொண்டாள். வேண்டாம், நீங்கள் பாடத்தை மாற்றிவிடுங்கள், வேறு ஏதேனும் விளக்குங்கள். இதை நான் என் மேடமிடம் கேட்டு புரிந்து கொள்கிறேன் என்று தலைகுனிந்து வெட்கத்துடன் சொன்னாள். அவளது அந்த தோற்றம் அவனுக்கு மிகவும் அழகாக தெரிந்தது. அவன் சிரித்து கொண்டே புத்தகத்தின் பக்கத்தை புரட்டினான். ஆமாம், இது கொஞ்சம் அதிகமாகவே பர்சனல் ஆகிவிட்டது. நான் உனக்கு விலக்கி விடுவேன். ஆனால் இதையெல்லாம் என் வாயால் கேட்டுவிட்டு நீ என் முன்னால் அமர்ந்திருக்கும் அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அஜித்தின் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை படர்ந்தது. அவன் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அனன்யா வெட்கத்தில் தக்காளி பழம் போல சிவந்து போனாள். நீ உன் மேடமிடம் கேட்டு புரிந்து கொள், நாம் வேறு ஏதாவது தலைப்பை பார்ப்போம் என்றான் அஜித். சரி, அதுவே நல்லது என்று இருவரும் சிரித்து கொண்டே அந்த பாடத்தை மாற்றினர். பிறகு மற்ற தலைப்புகளை பற்றி பேசத் தொடங்கினர். இது அவர்களுக்கு இடையேயான தயக்கத்தை குறைத்தது. ஒருவருக்கொருவர் பேசும்போது ஏற்படும் அந்த வெட்கம், தயக்கம், சிரிப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்கிற ஏக்கம் ஆகியவை அவர்களது உறவின் அழகை அதிகரித்தன. ஒரு நாள் அஜித் போலீஸ் நிலையத்திலிருந்து திரும்பி வந்து அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அவனது முகத்தில் வருத்தம் அப்பட்டமாக தெரிந்தது. சோர்வும் ஆழ்ந்த சோகமும் அவன் முகத்தில் நிழலாடின. அவனுக்கு பின்னால் வந்த அனன்யா கையில் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் அறைக்குள் நுழைந்தாள். அவன் தனது ராகிங் சேரில் அமர்ந்திருந்தான். ஒரு கையில் சிகரெட், மறு கையால் தலையை தேய்த்து கொண்டே ஏதோ ஒரு தீவிரமான பிரச்சனையில் மூழ்கியிருந்தான். அஜித், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று அவள் மென்மையான குரலில் கேட்டாள். அஜித் அவளை கண்டுகொள்ளாமல் சிகரெட் புகையில் தன் கவலையை மறைக்க முயன்றான். அஜித், தண்ணீர் குடியுங்கள் என்று அவள் அக்கறையுடனும் அன்புடனும் சொன்னாள். ஆனால் அஜித்தின் மௌனம் அவளை மேலும் பதற்றமடைய செய்தது. அஜித், நீங்கள் இன்னும் சாப்பிடக்கூட இல்லையே என்று மீண்டும் கேட்டாள். ஆனால் அவன் பதில் சொல்லாமல் சிகரெட் பிடித்து கொண்டே இருந்தான். அனன்யா தன் இதயத்தில் எழுந்த தவிப்பையும் மீறி தண்ணீரை அவன் முன்னே வைத்துவிட்டு திரும்பினாள்.
சிறிது நேரம் கழித்து அஜித் தானாகவே பேசுவான் என்று அவள் நினைத்தாள். அஜித்தின் மனதிற்குள் ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அதை அவன் யாருடனும் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. அவன் தனக்குள் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான். அனன்யாவிற்கு முன்னால் தன் பலவீனத்தை காட்ட அவன் விரும்பவில்லை. அதனால்தான் அவன் தொடர்ந்து அமைதியாக இருந்தான். நீண்ட காலத்திற்கு பிறகு அவனது வாழ்க்கை ஒரு அமைதியான பாதைக்கு திரும்பி கொண்டிருந்த நிலையில் மீண்டும் தடைகள் வரத் தொடங்கின. அவன் தன் தலையை இரு கைகளிலும் தாங்கியபடி அசையாமல் அமர்ந்திருந்தான். இன்று தன்னை சந்திக்க போலீஸ் நிலையத்திற்கு வந்த நந்தினியை பற்றியே அவன் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தான். அவள் மீது அவனுக்கு மிகுந்த வெறுப்பு இருந்தது. இருப்பினும் அவன் தன் நிதானத்தை இழக்கவில்லை. உடைந்த பொருட்களை மீண்டும் உடைத்து தன்னை ஒரு குற்றவாளியாக்க அவன் விரும்பவில்லை. அவளுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதை விதி ஏற்கனவே கொடுத்து விட்டது. அவள் இப்போது முழுவதுமாக தனித்து ஆதரவற்ற நிலையில் இருந்தாள். நந்தினி மீண்டும் வந்தபோது அவளது தோற்றம் முற்றிலும் மாறியிருந்தது. முன்பு இருந்த அந்த தன்னம்பிக்கையோ பிரகாசமோ அவளிடம் இல்லை. அவளது முகத்தில் ஒரு சோகமும் வருத்தமும் நிறைந்திருந்தது. அவள் அஜித்திற்கு முன்னால் வந்து நின்றாள். அஜித், நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். அவளது குரலில் பதற்றமும் வெட்கமும் கலந்திருந்தது. அவள் அஜித்தை பார்த்துவிட்டு பிறகு தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அஜித்தின் முகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவன் அவளை குளிர்ந்த பார்வையால் பார்த்தான். சொல்லு, என்ன விஷயம்? அவன் சற்றே சஞ்சலத்துடன் தெரிந்தான். ஏனென்றால் அவன் இப்போது தன் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருந்தான். நந்தினியின் வருகையால் எந்த பதற்றத்தையும் அவன் விரும்பவில்லை. நந்தினி ஒரு பெருமூச்சு விட்டு மெதுவாக சொன்னாள், அஜித், நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்பதை நான் உணர்கிறேன். நான் உனக்கு துயரத்தை கொடுத்தேன். உன்னை அலட்சியப்படுத்தினேன். உனது உணர்வுகளை கொச்சைப்படுத்தினேன். உன்னை நான் மிகவும் காயப்படுத்தினேன். எனக்கு தெரியும் என் தவறுக்கு மன்னிப்பே கிடையாது என்று. ஆனாலும் இதயபூர்வமாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அஜித் சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தான். பிறகு முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அலட்சியமாக கூறினான், நந்தினி, நீ செய்த எதை பற்றியும் இப்போது நான் பேசவோ கேட்கவோ விரும்பவில்லை. உனக்கு நேர்ந்தவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நான் என் வாழ்க்கையில் அவற்றை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு வெகு தூரம் வந்துவிட்டேன். அவன் மிகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் பேசினான். அவன் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியை முழுவதுமாக துண்டித்து விட்டது போல தெரிந்தது. நந்தினியின் கண்கள் கலங்கின. அஜித் தன்னை மீண்டும் மன்னித்து விட வேண்டும் என்று அவள் மனதார விரும்பினாள். ஆனால் அவனது நடத்தை அவன் அவளிடமிருந்து வெகு தூரம் விலகி சென்று விட்டதை அப்பட்டமாக உணர்த்தியது. எனக்கு தெரியும் உனக்கு என் மன்னிப்பு தேவையில்லை என்று. ஆனால் உனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது என்பதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்று அவள் குற்ற உணர்வோடு மெதுவாக சொன்னாள். அஜித் ஒரு கணம் அவளை பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டு சொன்னான், நந்தினி, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். ஆனால் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் வாழ்க்கையில் உனக்கு எந்த இடமும் இல்லை. இனி நீ என்னிடமிருந்தும் என் வாழ்க்கையில் இருந்தும் விலகியே இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையும் முன்னேறி சென்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவன் தெளிவான வார்த்தைகளில் அவளுக்கு புரிய வைத்தான். நந்தினியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. ஆனால் அவள் அவற்றை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் தனக்குள் இருக்கும் துயரத்தை எதிர்கொண்டிருந்தாள். அவள் கடைசி முறையாக அஜித்தை பார்த்து மெதுவாக சொன்னாள், நான் இதையெல்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உனது நினைவுகள் எப்போதும் என்னுடனேயே இருக்கும். ஆனால் உன்னை என் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று நீ விரும்பினால் அதையும் நான் செய்வேன். இதற்கு பிறகு நந்தினி தலை குனிந்து மெதுவான படிகளுடன் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே வந்தாள். அஜித்தின் வாழ்க்கையில் அனன்யாவின் இருப்பை கண்டு அவள் இதயம் கனத்தது. தன் தங்கை அஜித்துடன் இருப்பதை கண்டு அவள் உள்ளுக்குள் ஆழ்ந்த வலியையும் பொறாமையையும் உணர்ந்தாள். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் படைக்கப்பட்டவர்களோ என்று அவளுக்கு தோன்றியது. கசப்பான அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு தன் விதியை நொந்தபடி அவள் அங்கிருந்து நகர்ந்தாள். இப்போது அவளிடம் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் மிஞ்சவில்லை. நந்தினி திரும்பி வந்த செய்தி அனன்யாவிற்கும் தெரிந்திருந்தது. மேலும் அஜித் அவளிடம் பேசியது அவளை மௌனமாக்கியிருந்தது. அனன்யா முன்பை போல மகிழ்ச்சியாகவோ வெளிப்படையாக பேசுபவளாகவோ இப்போது இல்லை. அவள் பார்வை எப்போதும் தரையை நோக்கியே இருந்தது. பெரும்பாலும் தன் வேலைகளில் மட்டுமே மூழ்கி கிடந்தாள். பல நாட்களாக அஜித் இதை கவனித்து வந்தான். நந்தினியின் வருகை அவளை உள்ளுக்குள் மாற்றியிருக்கிறது என்பதும் அவள் அவனிடமிருந்து தூரத்தை கடைபிடிக்கிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது.
ஆனால் அவன் அவளை உயிராக நேசித்தான். அவளை இப்படி வாட்டத்துடனும் விலகியும் அவனால் பார்க்க முடியவில்லை. நந்தினி திரும்புவதால் தனக்கு எந்த மாற்றமும் இல்லை என்பதையும், தான் இப்போதும் எப்போதும் அவளையே நேசிப்பேன் என்பதையும் அவளுக்கு உணர்த்த விரும்பினான். ஆனால் அவள் ஒரு தவறான புரிதலில் சிக்கியிருந்தாள். நீ ஒரு மருத்துவ மாணவி, ஆனால் உன் கணவனின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லையா? ஒரு ஆணுக்கு எது அதிக நிம்மதியை தரும் என்பது உனக்கு தெரியாதா? உனது அன்பிற்காக நான் எவ்வளவு காலமாக தவித்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரிகிறதா? அன்று அவள் படிப்பில் மும்முரமாக இருந்தபோது அவன் அறைக்குள் வந்து குறும்புடன் சொன்னான். அவனது குரலில் ஒரு மெல்லிய சிரிப்பின் தாதம் இருந்தது. கண்களில் அதே பிரகாசம் மின்னியது. அது எப்போதும் அனன்யாவை சிரிக்க வைக்கும். ஆனால் கடந்த சில நாட்களாக நிலவிய மௌனத்தாலும் மன உளைச்சலாலும் அவளால் உடனடியாக எதிர்வினை ஆற்ற முடியவில்லை. அவள் முகம் மட்டும் லேசாக சிவந்தது. அஜித் குறும்புடன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். இப்போது உனக்கு என்ன ஆனது? நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாயே. மருத்துவ புத்தகங்களின் சிக்கல்கள் உனக்கு புரிகிறது, ஆனால் என் உணர்வுகள் புரியவில்லையா? அஜித்தின் பேச்சால் அனன்யா இன்னும் வெட்கப்பட்டாள். அவளது இதழ்களில் மெல்லிய புன்னகை அரும்பியது. போதும் போதும், இதற்கு மேல் ஒன்றும் சொல்லாதீர்கள். உங்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மறுத்தபடி தன்னை தற்காத்து கொள்ள முயன்றாள். ஆனால் அஜித்தின் குறும்பான புன்னகை அவளது மௌனத்தை இன்னும் ஆழமாக்கியது. அஜித் மெதுவாக அவள் அருகே வந்து அவளது கையை பற்றினான். எனக்கு தெரியும் அனன்யா, நீ எப்போதும் என் இன்ப துன்பங்களில் துணையாக நின்றிருக்கிறாய் என்று. ஆனால் சில நேரங்களில் என் மீதும் கொஞ்சம் அக்கறை காட்டு. உன்னுடைய இந்த ஒரு புன்னகை என் இதயத்தை எவ்வளவு பிரகாசமாக்குகிறது தெரியுமா? உன்னுடைய இந்த மௌனம் என்னை வாட்டுகிறது. அவனது பேச்சில் அவளது இதய துடிப்பு அதிகரித்தது. அவள் வெட்கத்தில் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அஜித் அவளது கண்களில் தெரிந்த புன்னகையை கண்டு அவள் அருகே குனிந்து சொன்னான். அதனால் தான் சொல்கிறேன், நீ எப்போதும் சிரித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னை என்னால் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவனது வார்த்தைகள் அனன்யாவின் இதயத்தில் அன்பின் மென்மையான அலையை உண்டாக்கின. அவள் ஒரு மெல்லிய புன்னகையுடன் மீண்டும் புத்தகங்களில் கவனம் செலுத்த முயன்றாள். ஆனால் அஜித் இன்று வேறு ஒரு மனநிலையில் இருந்தான். அவன் உடனடியாக அவளது கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு அவளை தன் கைகளுக்குள் அள்ளி கொண்டான். அவள் வெட்கத்துடன் அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். நான் என் அனன்யாவை உயிராக நேசிக்கிறேன். நம்மை யாராலும் பிரிக்க முடியாது. அவன் அவளது காதுகளில் அமுதம் போன்ற வார்த்தைகளை மொழிந்தான். அனன்யாவின் ஆன்மா உள்ளுக்குள் ஆடியது. சந்தேக மேகங்கள் நொடியில் கலைந்து போயின. அவன் அன்போடு அவளை முத்தமிட்டபடி மீண்டும் அவளுக்குள் தொலைந்து போனான். அனன்யாவின் இதயத்தில் இருந்து அனைத்து தவறான புரிதல்களும் ஒரு கணத்தில் அழிந்து போயின. காலம் வேகமாக ஓடியது. அனன்யாவின் கடின உழைப்பிற்கும் ஈடுபாட்டிற்கும் நல்ல பலன் கிடைத்தது. மருத்துவ படிப்பை முடித்த பிறகு அவள் ஒரு வெற்றிகரமான மருத்துவர் ஆனாள். இது அவளுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. ஏனென்றால் அவள் கல்வியை முடித்தது மட்டுமல்லாமல் தன் கனவை நனவாக்க போராட்டங்களையும் சந்தித்திருந்தாள். அவளது அப்பா, அம்மா, அஜித்தின் அப்பா மற்றும் அம்மா என அனைவரும் அவளது வெற்றியால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அனன்யாவின் வெற்றி அஜித்துடனான அவளது உறவை இன்னும் பலப்படுத்தியது. இருவருக்கும் இடையே இருந்த காதல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது. அனன்யாவின் வெற்றியை அஜித் எப்போதும் முழு மனதுடன் பாராட்டினான். அவளது கடின உழைப்பை கண்டு அவன் பெருமிதம் கொண்டான். உன் வெற்றி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது அனன்யா. நீ உன் கனவுகளை நனவாக்கி இருக்கிறாய். இதெல்லாம் உனது உழைப்பிற்கு கிடைத்த பலன் என்று அவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினான். அஜித், உங்கள் துணையும் அன்பும் தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த சக்தி. நீங்கள் எப்போதும் எனக்கு துணையாக இருந்தீர்கள். உங்கள் உதவிதான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது என்று அவள் புன்னகையுடன் கூறினாள். அவனுக்கு அவள் ஒரு நிழல் தரும் மரம் போன்ற ஆதரவாக திகழ்ந்தாள். உன் வெற்றி தான் எனக்கு எல்லாமே அனன்யா. நீ எப்போதும் உன் அன்பாலும் ஆதரவாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாய். நம்முடைய இந்த உறவு எப்போதும் வலுவாகவும் நிலைத்திருக்கவும் நான் விரும்பினேன். அனன்யா அன்போடு சொன்னால், நாம் உருவாக்கிய இந்த பந்தம் ஒருபோதும் உடையாது அஜித். உங்கள் துணையின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு. நான் எப்போதும் உங்களுடனேயே இருப்பேன். அஜித் பதிலுக்கு, நானும் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன் அனன்யா. உன் மகிழ்ச்சி தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி.
ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றான். இருவரது உறவும் முன்பை விட வலுவானது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் புதிய நம்பிக்கையுடனும் அன்புடனும் கழிந்தது. அனன்யாவின் வெற்றி அவளது வாழ்க்கையை மாற்றியது மட்டுமல்லாமல் அவளுக்கும் அஜித்திற்கும் இடையிலான அன்பை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அனன்யா மற்றும் அஜித்தின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் மற்றொரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அனன்யாவிற்கு 2 இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தனர். 2 குழந்தைகளும் ஆரோக்கியமாகவும் தங்கள் பெற்றோரைப் போலவே மிகவும் அழகாகவும் இருந்தனர். அவர்களின் வருகை அனன்யா மற்றும் அஜித்தின் வாழ்க்கையை இன்னும் அதிக மகிழ்ச்சியால் நிரப்பியது. அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உடனடியாக இந்த செய்தி குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. அனன்யா மற்றும் அஜித்தின் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குழந்தைகளின் வருகையால் அவர்களின் மகிழ்ச்சி இரட்டிப்பானது. இது உனது பொறுமைக்கும் அன்பிற்கும் கிடைத்த பலன் என் மகளே. இதுதான் உன் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான தருணம் என்று அவளின் அம்மா தன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார். அஜித்தின் அப்பாவும் தன் பேர குழந்தைகளை கண்டு மகிழ்ந்தார். இந்த குழந்தைகள் உங்கள் இருவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரம். கடவுள் அருளால் இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள் என்று வாழ்த்தினார். வீட்டில் எங்கும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அன்பு கடலும் பொங்கியது. அனன்யா மற்றும் அஜித்திற்கு அந்த நாள் என்றும் மறக்க முடியாத நாளாக மாறியது. அந்த 2 சிறு மலர்கள் மலர்ந்து தங்கள் நறுமணத்தால் அவர்களின் உலகத்தை இன்னும் அழகாக்கின. அன்பு உண்மையாக இருந்தால் வயது ஒரு தடையாக இருக்காது என்று சொல்வது எவ்வளவு உண்மை. வாழ்க்கை துணை நம்மை விட எவ்வளவு பெரியவர் அல்லது சிறியவர் என்பது முக்கியமல்ல. இதயங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் முக்கியம். காதல் உண்மையாக இருக்கும்போது வயது வித்தியாசம் ஒரு பொருட்டே அல்ல. இதயம் இதயத்துடன் இணைந்து விட்டால் இந்த உலகமும் எதையும் சொல்லாது. அங்கே ஆண்டுகளின் கணக்கோ வயதின் கணக்கோ இருப்பதில்லை. ஒருவருக்கொருவர் ஆன்மாவிற்குள் கலந்துவிடும் அந்த விசேஷ உணர்வு மட்டுமே இருக்கும். புரிதலும் உணர்வும் இருக்கும் இடத்தில்தான் காதல் முழுமை பெறுகிறது. ஒவ்வொரு தூரமும் அன்பிற்கு முன்னால் தானாகவே சிரித்து போகிறது. வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இதயம் புன்னகைத்து சொல்லும், எனது நிம்மதி அவரது அணைப்பில்தான் இருக்கிறது என்று. வயது ஒரு தடையாக இருப்பதில்லை. உலகத்தாரின் பேச்சும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தூய்மையான இதயங்களின் துடிப்பு எல்லா எல்லைகளையும் கடந்துவிடும். அன்பு உண்மையாக இருந்தால் வயது என்பது வெறும் ஒரு சொல்லாக மட்டுமே எஞ்சிவிடும். ஒவ்வொரு உறவும் காதலின் புனித தன்மையில் கரைந்துவிடும். நன்றி.